சர்வதேச ஃபேக்ட் ஸ்ரீலங்கா 2025 ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஆரம்பம். சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் அறிவிப்பு. கனகராயன்குளம் பகுதியில் போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த காணி விடுவிப்பு. லோரி மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, ஒருவர் படுகாயம். சர்வதேச ஃபேக்ட் ஸ்ரீலங்கா 2025 ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமானது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கூடங்களை பார்வையிட்டார். இலங்கை ரத்தினக்கல் மற்றும் ஆபரண சங்கம், தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபை என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருக்கும் ஃபேக்ட் ஸ்ரீலங்கா சர்வதேச ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசியாவின் முதன்மை ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியான ஃபேக்ட் ஸ்ரீலங்கா இம்முறை 36வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் சீனா, இந்தியா, ஐக்கிய அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் பல நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கைக்கு முதல் முறையாக வரும் உலகின் புகழ்பெற்ற ரத்தினக்கல் மற்றும் ஆபரண நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பலரும் இம்முறை நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளதோடு ரத்தினபுரி, எலஹெர, பேர்வள, எகலியகுட, காலி மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து உள்நாட்டு ரத்தினக்கல் கொள்வனவாளர்கள் பலரும் ஃபேக்ட் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சியில் பங்கு பெற்றுள்ளனர். உலகெங்கிலும் உள்ள வர்த்தகர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பல தரப்பினருடனான வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த தொழில்முறை முன்னோடிகளின் பிரதான நோக்கமாகும். ஃபேக்ட் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சியின் அடிப்படையில் ஏற்றுமதி மூலம் $1 பில்லியன் அமெரிக்க விடவும் அதிகமாக ஈட்டிக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண தொழிற்துறையினர் ஆவலுடன் பங்கேற்கும் ஃபேக்ட் ஸ்ரீலங்கா 2025 கண்காட்சி இலங்கையின் உயர் ரத்தினக்கல் மற்றும் ஆபரண பாரம்பரியம், பல்வகைத்தன்மை மற்றும் நிலைத்தன்மைக்கு சான்றாகும். லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளாதிருக்க அந்நிறுவனம் தீர்மானித்துள்ளது. உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்த போதிலும் உள்நாட்டு எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் எரிவாயு விலைகளை அதிகரிக்காதிருக்க தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ கேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. சிறந்த பங்கு முகாமைத்துவம் மற்றும் செயற்பாட்டு முகாமைத்துவத்தினால் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்க முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் எரிவாயு சமையல் ஒன்றின் விலை 3690 ரூபாவிற்கு, 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு 1482 ரூபாவிற்கு, 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு 694 ரூபாவிற்கும் தற்போதைய விலைக்கு விற்பனை செய்யப்படும். வவுனியா வடக்கு கனகராயன்குளம் பகுதியில் போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த காணி ஒன்றினை விடுவிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, வவுனியா வடக்கு கனகராயன்குளம் தெற்கு கிராம அபிவிருத்தி சங்கத்திற்கு சொந்தமான காணி ஒன்று 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் போலீசாரால் பயன்படுத்தப்பட்டு வந்தது. குறித்த காணியை விடுவிக்க அந்த பகுதி மக்கள் பல தடவைகள் முயன்றும் அது பயனளிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அண்மையில் நடைபெற்ற வவுனியா வடக்கு பிரதேச அலுவலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த விடயம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை அடுத்து வவுனியா மாவட்ட செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டதை அடுத்து வவுனியாவிற்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடனும் பிரதி போலீஸ் மா அதிபருடனும் இவ்விடயம் குறித்து கலந்துரையாடியிருந்தோம். இதனையடுத்து குறித்த காணியினை உடனடியாக விடுவிக்க வன்னி பிரதி போலீஸ் மா அதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இதனால் இக்காணி உடனடியாக விடுவிக்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிளும் லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்து கொட்டகலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக திம்புல பத்தனை போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் நுவலியா பிரதான வீதியின் கொட்டகலை மேபிள் பகுதியில் இன்று சனிக்கிழமை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கொட்டகலை பகுதியில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த லொரியும் ஹட்டனில் இருந்து கொட்டகலை பகுதியை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளுமே இவ்வாறு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் லொரி சாரதி கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமே விபத்துக்கு காரணம் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து லொரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து அப்பகுதியில் உள்ள வாகனங்கள் பழுதுபார்க்கும் இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய அத்துமீறிய ரோலர் படகுகளை தடுத்து நிறுத்துவதற்கு இயலாது விட்டார். எம்மை வேறொரு பிரதேசத்திற்கு மாற்றிவிட்டு நெடுந்தீவை இந்தியாவுக்கு வழங்கிவிடுங்கள் என நெடுந்தீவு இளம்பிறை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவரும் சமாச பிரதிநிதியுமான சத்யாம் பிள்ளை தோமஸ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தில் இடம்பெற்ற
ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நெடுந்தீவு கடற்பரப்பில் பல வருட காலமாக இந்தியா அத்துமீறிய இழுவை படகுகளால் எமது கடற்தொழிலாளர்கள் பாரிய இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். கடந்த 29ஆம் தேதியும் இந்தியா அத்துமீறிய இழுவை படகினால் எமது 30 கடற்தொழிலாளர்களின் சுமார் 40,000 ரூபாய் பெறுமதியான வலைகளை அறுத்துச் செல்லப்பட்டுள்ளது. எமது கடற்தொழிலாளர்கள் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு இந்திய ரோலர்களினால் துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் இந்திய ரோலர்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அது தோல்வியில் முடிந்துள்ளது. கச்சதீவில் இரு நாட்டு கடற்தொழிலாளர்களையும் அழைத்து பேசினார். தோல்வியில் முடிந்தது. இவ்வாறு இந்திய கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொண்ட அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்ததால் நாம் என்ன செய்வது? ஆகவே நெடுந்தீவில் இருந்து கொண்டு எமது வாழ்வாதார தொழிலை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எம்மை வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடத்திற்கு மாற்றிவிட்டு இந்தியாவுக்கு நெடுந்தீவை ஒப்படையுங்கள், எங்களை வாழவிடுங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.